சரிங்களா. இப்போ சொன்ன மாதிரி தான் இங்கே 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தெர்மல் கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு நார்மல் வாட்டர் டப்பில் வச்சிங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தெர்மல் கான்டாக்டில் இருக்குங்க. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாட் ஆஃப் மில்க் ஃப்ரம் தி ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் செட் இன்ட்டு கிச்சன் டேபிள். சரிங்களா. அதை ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து ஒரு பாட் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு இதில் மில்க் எடுத்துகிட்டு அதை வந்து தெர்மல் கான்டாக்டில் ரெண்டுத்தையும் வச்சுருங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வச்சிங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து சேம் ஆகிடும். ஸோ சேம் அதே தான். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட் இன் சாலிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். சாம் இஸ் ட்ரைங் டு ஓப்பன் தி டைட் ஜார் பட் ஹீ கேனாட். அவன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் அந்த ஜார் ஓப்பன் பண்ணுறதுக்கு. பட் அவனால் முடியல. ஹி ஆஸ்க்ஸ் அங்கிள் டு ஹெல்ப் ஹிம். ஹிஸ் அங்கிள் சேட் போர் சம் ஹாட் வாட்டர் ஆன் தி லிட் ஆஃப் தி ஜார். அவனால் திறக்க முடியாதனால அவங்க அங்கிள் கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த மூடியில் வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்று அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஊற்றுனதுக்கப்புறம் அது வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து சாலிட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது வந்து இன்டர்னல் வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு சாலிட் இருக்குது, அது வந்து லிக்விடாக மாறிடுது. லிக்விட் வந்து கேஸாக மாறிடுது. ஃபஸ்ட்டு வந்து சர்டன் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் ஆகும்போது வைப்ரேஷன் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட்டிங்கில் வந்து வைப்ரேஷன் மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு மாலிகுலேருந்து இன்னொரு மாலிகுல். சரிங்களா. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சாலிட் இருக்குது, அது வந்து ஹீட் ஆகும்போது அது லிக்விடாக மாறுது. மறுபடியும் வந்துட்டு இது பண்ணும்போது அது வந்து கேஸாக மாறிடுது. ஸோ வந்து மாலிகுல் அப்படிங்கிறது சப்ஸ்டன்ஸ் மூவ் ஃபாஸ்டர் வென் ஹீட்டிங். அதாவது ஹீட் பண்ணும்போது அது வந்து ஃபாஸ்டர். சரிங்களா. அது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அது ஸ்ப்ரெட் ஆகும் ஈஸியாக. ஸோ கூலிங்கில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ சேஞ்ச் தி ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும் அதோட ஸ்டேட். சரி. வாட்டர் ஃப்ளோ வந்து டிஃப்ரென்ஸ், வாட்டர் ஃப்ளோ தட் இஸ் டிஃப்ரென்ஸ் இந்த லெவல் ஆஃப் வாட்டர் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ இது லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் லைக் தி வாட்டர் லெவல். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் லெவலுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதோட டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹேமர் அ நெயில் டின் கேன். சரிங்களா. ஹேமர் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஈஸ் தி நெயில் அவுட். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து நல்லா அமுத்திட்டு புட் இட் அகெயின் அண்ட் மேக் ஷூர் த ஹோல் இஸ் லார்ஜ் இனஃப். ஸோ அந்த நெயிலில் வந்து ஓட்டை போடுறாங்க. ஸோ அது பெருசாக போட்டுட்டு தென் ஹோல்டிங் த நெயில் வித் த பேர் ஆஃப் பைலர்ஸ் சிசர்ஸ் ஃபோர்சிப்ஸ் ஹீட் தி நெயில் ஓவர் கேண்டில். சரி. அது நெய்யில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டிலில் வந்து ஹீட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஹாட் வாட்டர். சரியா. ஹீட் பண்ணிட்டு இன்னும் ஹாட் வாட்டர்லேருந்து நான் ஹீட் பண்ணிவிட்டு ஆர் ஓவர் தி ஸ்டவ். சரிங்களா. ஹீட் பண்ணும்போது ட்ரை டு புட் இட் டு த ஹோல் ஆஃப் தி கேன். சரிங்களா. அது ஹாட் வாட்டரில் இது பண்ணிவிட்டு அது அந்த ஹோலில் வந்து அதை போட்டு ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா. இது வந்து என்னென்னா சாலிட் எக்ஸ்பேன்ஷன் தான். சரிங்களா. இது இங்கே கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் when cooled, சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த ஏரியா வால்யூம் டியூ டு இட்ஸ் டைரக்ட்லி ஹீட்டட் வித் டெம்பரேச்சர். ஸோ அந்த நெயில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். த எக்ஸ்பேன்ஷன் ஆன் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஹீட்டிங். சரிங்களா. ஹீட் பண்ணும்போது அதோட சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதான் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா linear and cubical expansion. A solid has definite shape. So when solid is heated it expands in all direction. இதுக்கு வந்து definite shape இருக்கும். ஸ்டோன் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சாலிட் எடுத்துக்கோங்க. ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ் க்யூப் இருக்கும்போது அது ஹீட் ஆகும்போது அது எல்லா டேரக்ஷன்லையும் ஃப்ளோ ஆகும். ஸோ அது வந்து லிக்விடாக மாறிடும். சரிங்களா. அது வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த எக்ஸ்பேன்ஷன் இன் லென்த் இஸ் கால் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். அதே லென்த்தில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் இன் வால்யூம் அப்படின்னா அது வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான். சரிங்களா. ஆக்டிவிட்டி வந்து இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல் ரிங் எடுத்துக்கோங்க அண்ட் மெட்டல் பால். சரிங்களா. சரிங்களா. அப்போ அந்த மெட்டல் ரிங்கை வந்து அந்த பால்குள்ளே பாஸ் ஆகிற மாதிரி விடணும். சரிங்களா. அப்போ ஹீட் த பால். அப்போ அந்த பால் ஹீட் பண்ணிவிட்டு அது வந்து மறுபடியும் அது பாஸ் ஆகுமா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து என்னென்னா எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளுங்க. சரிங்களா. யூஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டயாமீட்டர் ஆஃப் அயன் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் தட் ஆஃப் உடன் வீல். சரிங்களா. அயனோடது வந்து டயாமீட்டர் வந்து உடன் வீலை விட கம்மியாக இருக்கும். ஸோ வந்து ஸ்லிப் ஆகும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆக முடியாது. ஸோ த அயன் ரிங் இஸ் தேர்ஃபோர் ஃபஸ்ட் ஹீட்டட். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அது உள்ளுக்குள்ளே போகாது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு அயன் ரிங்கை வந்து ஹீட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நல்லா பெருசு பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை ஸ்லிப் பண்ணும்போது அது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். சரிங்களா. அதான் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா
தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஹீட் பண்ணி அதை நார்மல் ஷேப் கொண்டு வருது. ஸோ அதனால என்ன ஆகும்னா அது 2 அயன் வீலும் சரி உடன் அயன் ரிமும் சரி உடன் வீலும் ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆகுங்க. ரிவேட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிவேட்டிங் அப்படின்னா என்னென்னா இது 2 ஸ்டீல் பிளேட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது சரிங்களா. ஹாட் ரிவேட் இஸ் ட்ரைவன் த்ரூ அ ஹோல் ஆன் பிளேட் சரிங்களா. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டிலலாம் ஆணி அடிப்பாங்க இல்லையா, அது ரிவேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் எண்ட் ஆஃப் தி ரிவேட்டிங் இஸ் ஹாம். ஸோ ஒன் எண்ட் பார்த்தீங்கன்னா ஹாம் அதாவது அடிச்சிருப்பாங்க ஃப்ரம் அ நியூ rivet on head and when cooled rivet is in contact. ஸோ அந்த கோல்ட் rivet கான்டாக்ட் ஆகும்போது and hold the 2 plates tightly. ஸோ அது வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது அதாவது கோல்டு ரிவிங் கூட அது ரெண்டுமே டைட்டாக பிடிச்சிக்கும் சரிங்களா. கிராக்கிங் அ திக் கிளாஸ் டம்மர் இஸ் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் சரிங்களா. கிளாஸ் டம்மர் அப்படிங்கும்போது இது வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் சரிங்களா. அதனால ஹாட் லிக்விட் இஸ் poured into the tumbler. the inner surface of the tumbler becomes hot சரிங்களா. இன்னர் சர்ஃபேஸ் வந்து ஹாட்டாக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஸ் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது, நார்மலாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் ஆர் தி எலக்ட்ரிக்கல் போஸ்ட் கான்ட்ராக்ட் பிட்வீன் கோல்ட் டேஸ் அண்ட் சாக் அண்ட் சம்மர்ஸ். கோல்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோட இது கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னா சம்மர் டேஸில் சரிங்களா. ஸோ வி லீவ் திஸ் வயர் ஸ்லாக் சரிங்களா. கிளாஸ் வேர் வந்து எதுக்குன்னா எதுக்கு யூஸ் ஆகுது, கிச்சன் லெபார்ட்ரி அது மாதிரிலாம் யூஸ் ஆகுது இல்லைங்களா. சரி இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் சரிங்களா. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட் வந்து சன். அது வந்து என்ன ஆகும்னா கம்ப்யூஷனும் நடக்கும், ஃப்ரிக்ஷனும் எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹீட் அண்ட் எனர்ஜி ரைசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ திங் காசிங் தி மாலிகூல்ஸ் இன் அ திங் மூவ் ஃபாஸ்டர் சரிங்களா. அது வந்து மாலிகூல்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் சரிங்களா. ஹீட் இஸ் அ டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் கான்ஸ்டியூட்டன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் சரிங்களா. இது வந்து என்னன்னா கைனடிக் எனர்ஜி சரிங்களா. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜூல்ஸ். ஸோ மெஷர்மெண்ட் அண்ட் ஃபார்ம்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அது டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் தி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது கெல்வின் சரிங்களா. அது டெம்பரேச்சர் வந்து டிட்டர்மின்ஸ் டைரக்ஷன் ஆஃப் தி ஹீட் ஃப்ளோ சரிங்களா. அதோட ஹீட் ஃப்ளோ வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து டிட்டர்மைன் பண்ணும். 2 objects said to be thermal contact if they affect each other on the temperature. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கான்டாக்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் அது ரெண்டுமே இதாச்சுன்னா வந்துட்டு தெர்மல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் ஆகிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டிங் அண்ட் கான்ட்ராக்ட் வென் கூலிங். ஸோ ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது கம்ப்ரெஸ் ஆகும் சரிங்களா. அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா சாலிட் பார்த்திங்கன்னா டெஃபினட் ஷேப் இது